கொஞ்சம் நஞ்சமாக நம்மளை கடுப்பேற்றினா பரவாயில்ல, ஃபுல்லாக எதுவுமே கற்பனா சக்திக்கு கொஞ்சம் கூட வேலை கொடுக்காம, புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லாமல், முன்னாடி பசுபதி வந்து உங்கள் அப்பாவோட இடத்தெல்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டாரு. அதை வந்து கேஸ் போட்டு இவங்க வாங்கி அதுக்கான அமௌண்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அமௌண்ட்டை குமரன் தொலைச்சார். இப்போ திருப்பி அவங்க வந்து ஒரு வீட்டை அபகரிக்கிறாங்களாமா. அபகரித்து வந்து 10 லட்ச ரூபா காசை கொடுங்களாங்களாமா. 10 லட்ச ரூபா காசா வீடான்னு பார்க்கணுமா. இதில் வேறு வந்து போலீஸ்காரங்களாம் வந்து ஃபுல்லாகவே பசுபதி சப்போர்ட் பண்ணுறாங்களாம். அதை வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து பாட்டி வாங்கி விழுந்துடுறாங்களாம். ஒவ்வொரு தடையும் காவேரி என்ன சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. இது வரைக்கும் ஒன்றுமே பார்த்துக்கலாமா. உன் பிள்ளைய வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தான இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணி போனது மட்டும் இல்லாமல் உட்காந்து தாம்னு குதிக்கிறது மட்டும்தான் நடக்குதே தவிர, அந்த புள்ள வயிற்றுக்குள்ளே இருக்க பிள்ளைக்கு ட்ராமா மேலே ட்ராமா தான். இந்த விஷயத்தை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். நீங்கள் வந்து விஜயோட சேர்ந்து இருந்து விஜய் வாங்க நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு போய் இது பண்ணலாம். ஆனால் ஒரு கணவர்னா அதை தான் பண்ணணும், விட்டு கொடுத்து போகிறது. கணவர்னா வந்து உங்கள் பிரச்சனையை அவர் பிரச்சனையாக நினைக்கணும், அவர் பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக நினைக்கணும். அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன், அந்தாலும் எதுக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று டிவோர்ஸே கொடுத்துருங்க. கொடுத்து ஒரு வெண்ணிலா கூடயாச்சும் வாழ்ந்துருப்பார். வெண்ணிலாவையும் கட் பண்ணி விட்டீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நிதானம் இல்லாத ஒரு கதாபாத்திரமாக அவங்க இருக்கும்பொழுது, இப்போ இந்த எல்லாரும் சேர்ந்து விஜயை வேறு வந்து ஒரு கம்ப்ளீட் கோமாளி ஆக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ஒரு பக்கம் உண்மையை குமரன் சொல்லலை, இவங்க சித்தியும் அத்தையும் எதையும் சொல்லலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யமுனாவும் சொல்லலை. இப்போ வந்து அங்கே நேராக கொடைக்கானலுக்கும் போக வேணான்ட்டாங்க. இவர் அங்கே உட்காந்துருக்கும் பொழுதே வந்து இவங்க எல்லா பிரச்சனையும் பார்த்து எதையும் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கும் பொழுது அவங்க அம்மா வேறு விட்டு கொடுத்துர்லாங்கிறாங்க. அதெல்லாம் வேணாமா, நம்ம மோதி பார்ப்போமான்னு பேசிகிட்டு இருக்கும் போதே விஜய் இங்கே வந்தாலும் விஜய்க்கு உரிய மரியாதை கிடைக்க போகிறதில்ல. விஜய் தனியாக அவர் பேசாமல் பெணாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவரை வேணும்னா இப்போதைக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்புவோம் வீட்டுக்கு, நானும் அவங்க கூட சேர்ந்து வர முடியாதுன்றவாங்க காவேரி. இந்த அளவுக்கு மோசமாக அந்த கதாபாத்திரம் மாறும் நம்ம எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு கடுப்படிக்கிற மாதிரி மாறும். புதுசாக எதுவுமே இல்லைன்னா எப்படிங்க? ஏதாச்சும் ஒன்று நடக்கணும்ல. திருப்பி வந்து பசுபதி ராகினி வந்து அப்படியே நக்கல் பண்ணுறாங்களாம். அவர் திருப்பி அவங்க வந்து கொட்டு வாங்கிட்டு போவாங்களாம், திருப்பி வருவாங்களாம். எத்தனை தடவை திருப்பி போயிட்டு வர இதில் என்ன புதுசாக இருக்குது, என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, என்ன நடக்குது? வேணால் சேஞ்ச் ஆஃப் சீனரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சென்னைக்கு பதிலாக கொடைக்கானல் காமிக்கிறாங்களே தவிர வேறு எதுவும் நடக்கல. ஸோ இந்த கதை இப்படி போகிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.